நாயக்கன்பட்டி மைதானத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நெருங்கி இருக்கின்றார். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக விஜய் ஒரு பாதுகாப்பு படையை தங்களுடைய கட்சியிலே உருவாக்கி இருக்கின்றார். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மூலமாக கூட்டத்தை கையாளுவதற்கான பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எவ்வளவு பயிற்சி எடுத்தவர்கள் இருந்தாலும் காவல்துறையினர் அங்கே இருந்தாலும் கூட இப்பொழுது இங்கே கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. சுங்கச்சாவடிக்கு விஜய் வருவார், அந்த வழியாக கடந்து செல்வார் என்பதை தெரிந்து அங்கே நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து கிடந்தார்கள். அவர்கள் அனைவரும் விஜயினுடைய வாகனத்தை நிறுத்தி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள் விஜய் வாகனம் அங்கிருந்து நகர்ந்து செல்ல முடியாத அளவு அந்த கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரை சுற்றி சூழ்ந்து வரவேற்பினை வழங்கியிருந்த அந்த காட்சிகளை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே சீலநாயக்கன்பட்டியை விஜய் சென்றடைய இருக்கின்றார். இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்திலே பல்வேறு முக்கிய வாக்குறுதிகளை விஜய் பேசி அவர் வெளியிடக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் முக்கியமான கட்சிகள் எல்லாம் தேர்தல் அறிக்கை வெளியாவதற்கு முன்பாகவே தங்களுடைய வாக்குறுதிகளை சொல்ல தொடங்கிவிட்டார்கள். எனவே விஜயும் பெண்கள் தொடர்பான வாக்குறுதியை இன்று வழங்கக்கூடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். மைதானத்திலே அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திடலிலே அனுமதி சீட்டு இருப்பவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் வரக்கூடிய வழி எங்கும் நிறைய தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். தொண்டர்கள் காத்திருந்து விஜய்க்கு வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேலாக கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் காரிலே விஜய் தன்னுடைய பயணத்தை மீண்டும் தொடங்கி இருக்கின்றார். விஜய் வரும்பொழுது அங்கே ஒரு பெரிய கூட்டம் அவருடைய வாகனத்தை சுற்றி சூழ்ந்திருந்ததை பார்க்க முடிந்தது. அதன் காரணமாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட அந்த கூட்டத்துக்குள் சிக்கிக் கொண்டன. அதன் பிறகு அங்கே இருந்த காவல்துறையினர் விஜயினுடைய தனியார் பாதுகாவலர்கள் அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கும் தனியாக ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்ததையும் பார்த்தோம். நிறைய வரக்கூடிய வழியிலே தொண்டர்கள் தங்களுடைய வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். விசில் சின்னத்தோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜய் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் இருந்து அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு அந்த 5000 பேரும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய வழியிலே நிறைய தொண்டர்கள் வரவேற்பு அளித்திருக்கின்றார்கள். இனி விஜயினுடைய பயணங்கள் என்பது இதுபோன்றுதான் இருக்கும். நிறைய கட்டுப்பாடுகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதுபோன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கின்ற பொறுப்புணர்வோடு தமிழக காவல்துறை இதுபோன்று பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படுத்தாத வகையிலே தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டங்கள் நடைபெறக்கூடிய விதமாக தங்களுடைய நிபந்தனைகளை காவல்துறை விதித்திருக்கின்றது. எனவே விஜயை பொறுத்தவரை தனக்கென இருக்கக்கூடிய அந்த ஒற்றை வாய்ப்பை பயன்படுத்தி இதுபோன்று மக்கள் சந்திப்புகளை நிர்வாகிகள் சந்திப்பு என்று சுருக்கி 5000 நபர்களுக்கு உள்ளாக பங்கேற்கக்கூடிய விதமாக விஜயினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இனி வரக்கூடிய நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதும் விஜயினுடைய பயணங்கள் இவ்வாறு தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்சியை தொடங்கிய பிறகு விஜயினுடைய பெரும்பாலான சுற்றுப்பயணங்கள் மேற்கு மண்டலத்திலும் வட தமிழக பகுதிகளிலுமே அமைந்திருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய நாட்களிலே மதுரை அல்லது திருநெல்வேலி, தென்காசி அந்த பகுதியை மையப்படுத்தி விஜயினுடைய சுற்றுப்பயணங்கள் திட்டமிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எப்படி என்றாலும் இன்னும் ஒரு 40-50 நாட்களிலே தேர்தல் பரப்புரையை இறுதிக்கட்டத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதனுடைய முக்கிய முகமாக ஒற்றை தலைவராக விஜய் இருக்கின்றார். எனவே முக்கிய அரசியல் கட்சியிலே இருக்கக்கூடிய பல்வேறு நட்சத்திர பேச்சாளர்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் விஜய் தான் தேர்தல் பரப்புரையின் மூலமாக சேர்த்து செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. அதன் காரணமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அடுத்தடுத்து சென்று தன்னுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கின்றது. எனவே தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரை இன்றைய தன்னுடைய சேலம் சீலநாயக்கன்பட்டி பயணத்தை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றார். இந்த அடிப்படையில் தான் அடுத்தடுத்து தேர்தல் பரப்புரைகள் இடம்பெற இருக்கின்றன. வேட்பாளர் தேர்வு ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எவ்வளவு வாக்குறுதிகள் வழங்கப் போகின்றன என்பதும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இது முதல் முறை அவர்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல். இந்த தேர்தலிலே தாவேகா தனித்துதான் களம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கூட்டணியிலே பிற கட்சிகள் இடம்பெறாத நிலையிலே தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு இந்த தேர்தலை எதிர்கொள்வோம் என்ற ஒரு தகவலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். எனவே தாவேகா இன்று நடைபெறக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு என்ற அடிப்படையிலான சந்திப்பின் பிறகாக தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இதே போன்ற சந்திப்புகளைத்தான் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். விஜய் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திலே அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பகுதியிலும் வேட்பாளர் அறிமுக கூட்டங்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6 முதல் 10 வேட்பாளர்களை சேர்த்து ஒரே அறிமுக கூட்டமாக நடத்துவதற்கான ஒரு திட்டத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினர் வகுத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே விஜய் தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை முழு அளவில் தொடங்கி இருக்கின்றார். முக்கியமான அந்த எதிர்க்கட்சி வரிசையில் நின்று ஆளும் அரசுக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.